தங்க மோதிர திட்டம் முதல் சட்டப்பேரவை பேச்சு வரை தமிழ்நாடு அரசுக்கு திருமாவளவன் வைத்த கோரிக்கைகள். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தமிழ்நாடு அரசின் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் 755 கோடி ரூபாய் நிதியை அரசு மருத்துவமனைகளில் பிரசவ வார்டுகள் மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த பயன்படுத்தினால் மக்களுக்கு அதிக பயன் கிடைக்கும் என அவர் கூறியுள்ளார். மேலும் மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையையும் கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது முதலமைச்சர் விஜய் பேசிய கருத்து குறித்தும் திருமாவளவன் விமர்சனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தேர்தல் தோல்வி குறித்து ஏளனம் செய்யும் வகையில் சட்டப்பேரவையில் பேசியது முதலமைச்சர் பதவிக்கான மாண்புக்கு உகந்தது அல்ல என கூறியுள்ளார். மேலும் இனிவரும் காலங்களில் சட்டப்பேரவை மரபையும் முதலமைச்சர் பதவிக்கான உயரிய மாண்பையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebook, Instaல ஃபாலோ பண்ணுங்க.